இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9ல யாரெல்லாம் சண்டை போடுவாங்கன்னு நினைச்சோமோ அவங்களாம் சண்டை போடல. இவெல்லாம் புள்ளப்பூச்சி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம்ல. ஸோ அந்த பீஸுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன். ஸோ கமருதீன் வந்து இப்போ இந்த செகண்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கும் அவருக்கு ஒரு ஃபைட் நடக்குது. இதில் வந்து கெமி மேலே தப்பா இல்லை அவர் மேலே தப்பா அப்படின்றது விஷுவல் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் அதுக்கு அடுத்து வருவோம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் இருக்கார்ல, அவர் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து வெறுப்பேற்றிருப்பாரு. ஸோ அதை பார்க்கும்போது என்னையா ஒரு புள்ளப்பூச்சி கிடச்சா போட்டு எல்லாம் அடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் திவாகர் பண்றது ஒரு பக்கம் வந்து இரிட்டேட்டிங்கா இருந்தாலும், மற்றவங்களை வெறுப்பேற்றுறதெல்லாம் நம்மளுக்கும் கடுப்பாவே இருந்தாலுமே, ஆனால் திவாகரை இவங்க வந்து ஃபன் பண்ணுறதுக்காக வச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஆள் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. திவாகர் எப்படிப்பட்ட ஆள்னா, ஆக்சுவலாக கோவம் வந்தால் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடக்கூடிய ஆள். ஸோ அப்படிப்பட்ட ஆள்கிட்ட எல்லாம் சீண்டிக்கிட்டே இருக்காங்க. என்னைக்கு எப்போ பெருசாக வெடிக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கெமிக்கும் திவாகருக்குமே ஒரு சண்டை வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, அவர் வந்து சும்மா இருமா அப்படின்ற மாதிரி உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கே பார்த்தீங்கன்னா கெமி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. அது எப்படி சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ஏன் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி திவாகருக்கும் கெமிக்குமே ஒரு சண்டை நடந்தது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செகண்ட் ப்ரோமோவில் காமிக்கிற மாதிரி கெமிக்கும் கமருதீன் அவருக்கும் ஒரு சண்டை நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன கேட்குறாரு, இந்த மாதிரி ஏமா தண்ணி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஏன் பேசும்போதே நடந்து போய்கிட்டே இருக்கு, அப்போ நடந்து போகிறனா அவ்வளோ பெரிய ஆள நீ அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டே இருக்கு. சேம் டைம் வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் நடக்கும் போது தான் எக்ஸாக்டாக என்ன நடக்குதுன்னு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்ததுக்கு அப்புறம் தான். இருந்தாலும் ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிச்சு, இந்த கெமி வந்து சண்டை போட மாட்டாங்க, பயங்கரமாக உள்ளே வந்து ஃபன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்களே. ஸோ சொன்னவங்க தான் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க குக் வித் கோமாளியில் நிறைய பேர் அவங்கள பார்த்துட்டு இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அப்போ கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கெமி வந்து ரொம்ப ஃபன்னாக இருப்பாங்க, உள்ளே போனால் ஜாலியாக இருக்கும், கெமி மாதிரி ஆளுங்க உள்ளே போனால் அந்த பிக் பாஸ் வீடு வந்து ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது அப்படி இல்லைங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உல்டாவாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குக் வித் கோமாளியில் இருந்தது வேற ஒரு முகம், ஆனால் இங்கே வந்து இருக்கிறது வேற ஒரு முகம் அப்படின்னு. இது வந்து ரியாலிட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிற ஒரு ஆக்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபன் பண்ணுறதுக்காக அது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக உள்ளே இருக்கிறது வெளியே வருது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறது தப்பு ரைட்டு அப்படின்னு சொல்ல வரல. அதாவது அவங்க வந்து கோவப்படுற தப்பு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அவங்க வந்து டிஸ்ரெஸ்பெக்டாக நடத்தும் போது கம்பல்சரி கோவம் வரும், இல்லைன்னு நான் சொல்ல. இருந்தாலும் இப்போ முதல் நாள்லேயே இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு இது மெயின்டைன் பண்ணுவாங்களே. ஓகே ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம அந்த அளவுக்கு எதுவும் பேசிக்க வேணாம், பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது நம்ம எமோஷனை வெளிப்படுத்திக்க வேணாம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கெமி வந்து டிசைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, நம்மளுக்கு அகேன்ஸ்டா இல்லை நம்மகிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி எவனாவது பேசினா இமிடியேட்டாக நம்ம அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்டில் தான் வந்திருக்காங்க போல. ஸோ அதனால தான் யாராக இருந்தாலுமே உடனே பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டு ஒரு சண்டையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ கெமி வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதாவது நான் வந்து இந்த வீட்டில் ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு கண்டஸ்டன்ட், என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. கெமி ஒரு பக்கம் வைக்கணும். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே எப்பவுமே கொளுத்தி போகிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அது யாருன்னு இப்போ ஷோ பார்த்துட்டு இருந்த சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி இருக்காங்களே, சரியான வேலையை பார்ப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா சில பேர்லாம் எப்படின்னா டேரெக்டாக சண்டை போட்டுருவாங்க, சில பேர் வந்து டேரெக்டாக சண்டை போடவே மாட்டாங்க, பின்னாடி இருந்தே மொத்த வேலையும் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி வந்து அந்த வேலையை பார்ப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா அவங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சண்டையில் இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்களோ. அதாவது ஒரு இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக கொளுத்தி போட்டு ஓகே ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய சண்டை ஒன்று கிரியேட் ஆகுது. ஆனால் அதில் சண்டையில் அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க, அந்த ஸ்டார்டிங்கோட அவங்க கிளம்பிடுறாங்க. அப்படின்னும் போது ஏமா நீ சரியான ஆள் தாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க தான் பார்த்தீங்கன்னா ஷோ ரொம்ப ஹாப்பனிங்காக கொண்டு போவாங்க. அதாவது ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும், சும்மா இருக்க மாட்டாங்க. யாரோ ஒரு கான்வர்சேஷன் ஏதாவது பேசிட்டு இருக்கும் கூட அதுல இருக்க சில வார்த்தைகளை பிடிச்சி உடனே ஒரு சண்டையை கிரியேட் பண்றது. ஏன்னா இப்படி பேசிட்டீங்க அப்படி பேசிட்டீங்க அப்படின்னு ஜெனரலா பேசும்போது சில வார்த்தைங்க வரது சகஜம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அதை கூட நோட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு சண்டையை கிரியேட் பண்ணுவாங்களே. அந்த மாதிரி ஆள் தான் விஜய் பார்வதியோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. எனிவேஸ் கெமி வந்து அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, கமருதீனும் அவர் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கமருதீன் பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா திவாகரை நீங்க அந்த அளவுக்கு புள்ளி பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நீ நடிக்கிறதா நடிப்பே இல்லை அப்படின்னு. அது அவர் சொல்றது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த மாதிரி பிக் பாஸ்னு ஒரு ஷோக்குள்ள போயிட்டு பிறகு எல்லாருமே கண்டஸ்டன்ட், எல்லாருமே அங்கே ஈக்குவல். நம்ம வெளியே இருந்து நம்ம கமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா, திவாகர் எப்படிப்பட்ட ஆளு, திவாகர் அப்படியா இப்படியான்னு நம்ம கமெண்ட் பண்ணலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீ ஒரு கண்டஸ்டன்ட் அவர் ஒரு கண்டஸ்டன்ட், உங்கள் ரெண்டு பேரும் அங்கே ஈக்குவல் தான், நீங்கள் ரெண்டு பேருமே அங்கே ஈக்குவல் தான். ஸோ அப்படி இருக்கும் போது அங்கே வந்து ஒரு இது பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட புள்ளி பண்ணுற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன் நானே நினச்சி பார்க்கலங்க. ஆனால் சில விஷயம் பேசி தான் ஆகணும். அதே சமயத்தில் திவாகர் மேலே தப்பு இல்லைன்னு கேட்டால் தப்பு இருக்குது.
என்னன்னா எல்லா இடத்துலையும் போய் ப்ரூவ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்னதை இப்பயும் சொல்கிறேன். விஜய் சேதுபதி சொன்னதை கொஞ்சம் கூட திவாகர் வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டாரு. தயவு செஞ்சு உங்களை ப்ரூவ் பண்ணுறது இதோட விட்டுருங்க, நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு அந்த மனுஷன் சொன்னார்ல. ஆனால் இந்த மனுஷன் அதை கேட்கவே மாட்டார் போல். கடைசி வரைக்கும் தன்னோட தற்பெருமையை பேசிக்கிட்டே இருக்காரு. அதே மற்றவங்ககிட்ட வந்து ப்ரூவ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலாக திவாகருக்கு இப்போ இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர் டாக்டர்னு போட்டார்ல அந்த பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் காலையில் பார்த்தீங்கன்னா இவர் கெமிக்கும் அவங்க திவாகருக்கும் சண்டை வந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரவீனுக்கும் திவாகருக்கும் சண்டை வந்தது அந்த ஒரு ரீசன் தான். ஆனால் இந்த சைட்லேருந்து பிரவீன் ராஜ் இருக்கார்ல, அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டிடியூடாக நடந்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிரவீன் ராஜ் என்ன இருந்தாலும் எப்படி சொல்கிறது, வேற யார்கிட்ட அப்படி நடந்து பாரா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். இது வரைக்கும் நம்ம வேற யார்கிட்ட அப்படி நடந்து பார்க்கல. திவாகர்கிட்ட மட்டும் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா, கமருதீன் வந்து திவாகர்கிட்ட மட்டும் அப்படி பேசுறாருன்னா அப்போ அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். இவன் வந்து யூடியூப்ல எல்லாரும் கலாய் வாங்கினா ஒருத்தன், இவனை உள்ள விட்டுருக்காங்க. ஸோ இவன் மேலே நம்ம எவ்வளோ விட அட்வான்டேஜ் எடுக்கலாம், மக்கள் வந்து கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது அப்படி இல்லை. அது வந்து அப்படிப்பட்ட ஆளை விஜய் டிவி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே விட்டுறக்கூடாது. அது வரைக்கும் எல்லாருமே அகேன்ஸ்டாக தான் இருந்தோம். ஆமாம் திவாகர் மாதிரி ஆளை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு எல்லாருமே சொன்னோம். இப்போ நான் அதான் சொல்கிறேன். ஆனால் உள்ளே வந்துட்டார்ல, ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு கண்டஸ்டன்ட் தானே. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு புள்ளி பண்ணுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஓவராலாக இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு மாதிரி குழப்பமாகவே சுற்றிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. வந்த முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ரோல் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாங்க. ஆனால் நிறைய பேர் எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம்னு தெரியாமல் இன்னும் அப்படி உலாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்லைன்லாம் இருக்காங்களே, வந்த முதல் நாளே நான் வந்து ஒரு பிரச்சனையோட ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு இப்போ எப்படி கெமி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த பெட்ரூம் பிரச்சனைக்கு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கெமி வந்து அந்த வாட்டர் பிரச்சனை ஏதோ போயிட்டு இருக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு கிளாரிட்டியோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இருந்திருந்தா ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறதுன்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தான் அங்கே டெசிஷனை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கனி இருக்காங்களே, அதை காரக்குழம்பு கனின்னு சொன்னால் புரியுன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரியுது, ஒரு கிளாரிட்டியோடு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்களே தவிர ஒரு டிசிஷன் எடுக்க அப்படின்னு வரும்போது சம பெரிய கலைபுரம் வருது. ஏன்னா யாருக்குமே டிசிஷன் எடுக்கிற ஒரு கேப்பபிலிட்டி இல்லையோன்னு தோணுது. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, எல்லாம் ட்ரெண்டிங்கில் வந்து பசங்க. ஸோ அப்படின்னும் போது இவங்களை வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போய் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பயங்கரமாக தடுமாறிடுவாங்க. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. அதுவும் நிறைய பொண்ணுங்க வந்து ஒரு மாதிரி இருக்கிற இடமே தெரியாமல் இருக்காங்க. ஸோ இவங்க எப்படா ஒரு கேமை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு பர்சனலாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த ஓவரால் கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்களா, இந்த கண்டஸ்டன்ட் எல்லாரையும் பார்க்கும்போது உங்களுக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆகுது? அதாவது இதில் வந்து எத்தனை பேர் வந்து தேருவாங்க, கண்டென்ட் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் தேருவாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை பேர் தேருவாங்கன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஓகேப்பா இவங்கலாம் ஓகே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் தேருவாங்கன்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் திவாகர் இருக்கார்ல, அவரு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. என்னதான் அந்த மனுஷனை நம்ம அடின்னு அடிச்சாலுமே, ஆனால் ஓரளவுக்கு வந்ததுலேருந்தே ஃபஸ்ட்டு ஃபைட்டு பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆனது தலைவனால் தான். ஸோ அப்படி இருக்கும் போது அவர் தான் இப்போதைக்கு கண்டென்ட் கொடுக்குற ஒரே ஆளாக இருக்காரு. அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன், நான் சொல்கிறது அந்த ஃபைட் பண்ணுறாருல பிரவீன் ராஜ், ஸோ அவரை சொல்கிறேன். ஏன்னா அவரும் எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சரில் நிறைய கண்டென்ட் கொடுப்பாருன்னு தோணுது. ஏன்னா அவரோட ஆட்டிடியூடு மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஆட்டிடியூடு வந்து விஷயம் இருக்குது. அந்த ஆட்டிடியூடு மற்றவங்ககிட்ட போகும்போது பெருசாக வெடிக்கும். அதே மாதிரி கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்லுது, நான் தன்னை வந்து ஒரு ஆளாக காமிச்சிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் தன்னை ஒரு ஆளாக காமிச்சிக்கணும்னா பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும். பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களாம் அவர் சொல்கிற பாயிண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை பாயிண்ட் தப்பாக இருக்குது அப்படின்னும் போது சண்டை போட்டு அங்கே ஒரு பிரோஜனமும் இல்லை, அங்கே அகேன்ஸ்டாக ஃபார்ம் ஆகிடுவாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீம் ஃபார்மேஷன் நடக்கல. அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக சேர்ந்துட்டு சில பேர் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு திவாகரை ஒதுக்கிடுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா திவாகர் கிட்ட எல்லாரும் பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அந்த மனுஷன் பேசினாலே ஏதாவது ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிறாரு, தப்பாக எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ திவாகரை எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி போயிட்டு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் சண்டை போட்டுட்டு இருந்தானா ஒதுக்கி ஓரமாக வைப்பாங்களோ அப்படின்ற, அதாவது பேசுறதுக்கு எல்லாம் தயங்கிட்டு கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி போயிடுவாங்களோன்னு எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது எப்படி பயங்கர இந்த ஃபைட் வந்து பயங்கர வெறித்தனமாக போகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க புஷ்னு போயிடுங்க ஒரு சப்ப மேட்டர் தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.